ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திருமுகம் 2. நடராஜப் பெருமான் திருவுளம் 23/5/1862. இன்று 23/5/2024. பல நேரங்களில் என் குருநாதர் எனக்கு பதில் சொல்லுவார். எப்பெல்லாம் மனசு குழப்பமாக இருக்கோ அப்பெல்லாம் ஐயாவுடைய உரைநடை புக் எடுத்து வச்சு படிமா, உன்னுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. காலையிலேருந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்களுக்குன்னு வேலைன்னு வந்துட்டால் நம்மளை மறந்துடுவாங்க போல இருக்குது, நம்மளை பார்க்க நேரம் இருக்காது போல் அப்படின்னு மனசு கொஞ்சம் சலனப்பட்டு இருந்தப்போ தான் ஐயாவோட உரைநடை புக் எடுத்து வச்சு படிக்கிறேன். அதில் ஐயா எழுதியிருக்காரு, அவருடைய நண்பருக்கு நடராஜ பெருமான்றவருக்கு எழுதியிருக்காரு. அன்பு, அறிவு, ஒழுக்கம் முதலிய நற்குணங்களை பூஷணமாக மேம்பாட்டிற்கு பூண்டு என் மனதில் இடைவிடாது கண்மணி போன்று இருந்த தங்களுக்கு விண்ணப்பம். என் மனதில் இடைவிடாது கண்மணி போன்று இருந்த தங்களுக்கு விண்ணப்பம். தங்கள் சுப சரித்திர விபக்களை அடிக்கடி கேட்டு விருப்பமுள்ளவனாக இருக்கிறேன். சித்திரை மாதம் 24ஆம் நாள் தாங்கள் அனுப்பிய கடிதம் வைகாசி மாதம் 11ஆம் நாள் என்னிடத்தில் வரப்பெற்றேன். நான் கனவினும் தங்களை மறக்கிறவன் அல்ல, மறந்தவனும் அல்ல. ஆனால் கால வேற்றுமையாலோ நான் மறந்தவனாக தங்களுக்கு தோன்றுகிறது. அவ்வாறு எண்ண வேண்டாம், இது சத்தியம். நான் இந்த விசை பிரயாணப்பட்டு வருவது அவசியமானது என்று நம்பிக்கையோடு சொல்வேன். ஆயினும் சில தினம் ஏறும் அல்லது குறையும், அவ்வளவே அன்றி வருவது மாத்திரம் உண்மை. ஆகலில் தாங்கள் வரவேண்டுவதில்லை. அவசியம் நான் வருவேன் வருவேன் வருவேன். ஆனால் நடராஜ பெருமான் திருவுளம் அறியேன். எவ்விதத்தினும் வருவதற்கு மாத்திரம் சந்தேகமில்லை. தங்கள் ஞாபகம் எக்காலத்திலும் என் மனதை விட்டு நீங்காது விரித்து எழுதுவதற்கு சமயம் நேரிடாதபடியால் இந்த மட்டில் நிறுத்தினேன். மன்னிக்க வேண்டும். அநேக வந்தனம். வைகாசி 17. இங்கனம் சிதம்பர ராமலிங்கம். ஐயாவுடைய மனசு எவ்வளோ பெருசு பாருங்க. மன்னிக்க வேண்டும்னு மன்னிப்பு கேட்குறாரு. நாமெல்லாம் ஏமாத்துறோம். திரு அருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். நன்றி, வந்தனம்.